சவுக்கு சங்கர் பிரச்சனை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போட்டார். வழக்கு போட்டது இவர் என்ன வழக்கு போட்டாருன்னா, தமிழ்நாடு சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் அருண் என்னை வந்து பழி வாங்குகிறார். நான் எங்கே போனாலும் எங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களை பின்தொடர்கிறாங்க, எங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாங்க, எங்கள் மீடியா நாங்கள் வந்து பத்திரிகை சுதந்திரத்தோடு செயல்படுறோம், அதை கெடுக்கிறாங்க, அதனால் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டார் உயர்நீதிமன்றத்தில். எப்போவுமே இந்த மாதிரி வழக்கு போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. வேண்டான்னா டிஸ்மிஸ்ட். விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோன்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் நீதியரசர் வேல்முருகன் புதுசாக ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? என்னப்பா நீ தான் பாதுகாப்பு கேட்டியா, உன் வழக்கு எடுக்க முடியாது, ஆனால் உன் வழக்கை டிஸ்மிஸும் பண்ண மாட்டேன், தள்ளுபடியும் பண்ண மாட்டேன், விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு நிறைய பேரை பிளாக்மெயில், பயமுறுத்தி, மிரட்டி பணம் பறிக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. நீங்கள் அந்த வேலையை பண்ணுறதா எனக்கு செய்தி வந்திருக்கு. அதனால் காவல்துறையை கூப்பிட்டு இவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது, இவர் மேலே யார் யார் மிரட்டினார், எல்லா இதையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி காவல்துறையிட்ட இதை கேட்டிருக்கார். ஆக இவர் நிவாரணம் தேடி போனார். இப்போ இவருக்கு சிக்கல் வந்துடுற மாதிரி நீதியரசர் கொண்டு போயிட்டார். ஆனால் நீதியரசர் சொன்ன இன்னும் ஒரு சில வார்த்தை, சில பேர் மீடியாக்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. காவல்துறை இப்படி தான் விசாரிக்கணுங்கிறாங்க, நீதித்துறை இப்படி தான் விசாரிக்கணுங்கிறாங்கலாம் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் நீதியரசருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் சில கருத்துக்களை சொல்கிறோம். நான் காவல்துறை பற்றி சொல்கிறேன், எனக்கு காவல்துறை பற்றி தெரியும், அதனால் தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். நீதித்துறையில் தப்பு நடக்குதுன்னா நான் 20 வருஷம் வழக்கறிஞராக இருக்கேன், நீதித்துறையில் இந்த தவறு நடக்கிறது, இதை தடுக்கணும்னு சொல்கிறோம். அதனால் எங்களை மாதிரி ஆளுங்க குவாலிஃபைடு பர்சன்ஸ், அந்தந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கருணாநிதி சமாதிக்கு 2 மணிக்கு இது வச்சிங்களே, ஜட்ஜோடைய வீட்டில் கோர்ட்டை நடத்துனீங்களே, நான் எதிர்த்து பேசினேன். எந்த ஏழைக்கையா கோர்ட்டில் வச்சிங்க 2 மணிக்குன்னா அது உங்கள் தவறு தானே. அப்போ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா, விமர்சிக்கக்கூடாதா? விமர்சிப்போம். அதுக்கடுத்தது இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருடைய பொதுக்குழுவில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது, பிரச்சனை வந்தது 2 மணிக்கு நடத்துனீங்க. 2 மணிக்கு நடத்துகிற கதையெல்லாம் எப்படி நடக்கும், அட்வொகேட்ஸுங்க எப்படி போய் ஜட்ஜிட்ட ஃபேஸ் வேல்யூவில் பண்ணுவாங்க, எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் வைப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். எதிர்த்து பேசினேன். அப்போது இருந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இனிமேல் நள்ளிரவில் யாருக்கும் கேஸ் நடத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டார். தவறை திருத்தி கொண்டாரா இல்லையா? அதனால் தவறை இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டத்தானே செய்வோம். அதனால் தவறை சுட்டி காட்டுவதில் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய இது வகிப்பாங்க. அதில் குவாலிஃபைடு பர்சன், தகுதி உள்ளனவர்கள் கருத்தை சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவங்க சில பேர் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கங்கிற வழக்கை நீங்கள் தாராளமாக விசாரிங்க. ஏன்னா மீடியா விளைவுக்கூடாது, அதுதான் எங்களுடையது. சவுக்கு சங்கர் தப்பு செஞ்சிருந்தா அவரை தண்டியுங்கள். ஆனால் பொதுவாக யாருமே பேசக்கூடாது, இந்த வீடியோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்களெல்லாம் செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் சுட்டி காட்டக்கூடாது, அதை விமர்சனம் செய்யக்கூடாது என்று யாருமே நினைக்க வேண்டாம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி. நான் எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்கேன். நான் அரசியல் விமர்சனங்களை நான் பண்ணத்தான் செய்வேன். நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு யாருமே எங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீதியரசர் வேல்முருகன் மிகவும் நேர்மையானவர், எனக்கு நல்லா தெரியும். நிறைய நல்ல எதிர்ப்புகள்லாம் கொடுத்துருக்கார், அதுவும் நல்லா தெரியும். அதனால் அவரை நாங்கள் பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் மீது எடுக்கும் நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். காரணம், எனக்கு பல விஷயங்கள் தெரியும். காவல்துறையில் அவர் இப்போ சம்மந்தமான பல இதை நான் நேராக பார்த்துருக்கேன். இப்போது இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மிக மோசமான ஆதாரங்கள் அவருக்கு எதிராக. அவர் மீது நடவடிக்கை எடுங்கள். ஆனால் ஒட்டுமொத்த பத்திரிகை சுதந்திரத்தையும் நீதிமன்றம் நினைத்தாலும் சரி, காவல்துறை நினைத்தாலும் சரி, அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய தூண்.
மீடியாங்கிறது அப்படிங்கிறத வந்து நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது நம்முடைய இறுதி கருத்து.